ஹாய், நான் டாக்டர் எஸ் கார்த்திகேயன், கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், சுரக்ஷா ஹாஸ்பிட்டல். ஸோ இன்றைக்கி வந்து நான் நான் கம்யூனிகபிள் டிசீஸை பற்றி பேச போகிறேன். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் தொற்றாத நோய்கள். ஸோ இந்த தொற்றாத நோய்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமனாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிக் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். மெட்டபாலிக் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னால் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி. ஸோ இதில் இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ். அந்த டயபெட்டிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காமன் டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குது, டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது, அப்புறம் ப்ரெக்னென்சி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம டைப் 2 டயபெட்டிஸை பற்றி பார்க்கலாம். அகெயின் டைப் 2 டயபெட்டிஸில் நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டயபெட்டிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நான் டைப் 2 டயபெட்டிஸை பற்றி உங்களுக்கு சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ டைப் 2 டயபெட்டிஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல நம்ம ரத்த சர்க்கரை அளவு எனிதிங் அபவுட் 200 நாம் சர்க்கரை டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஃபாஸ்டிங்கில் மோர் தென் 126, இல்லை சாப்பிட்ட பிறகு போஸ்ட் ப்ராண்டியர் மோர் தென் 200, இல்லை HbA1c அதாவது நம்ம 3 to 4 months ஆவரேஜ் சுகர் மோர் தென் 6.5 இருந்தால் நாம் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ இதில் யாரெல்லாம் நார்மல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து லெஸ் தென் 100 தான் இருக்கணும். அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு போஸ்ட் ப்ராண்டியல் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 140. ஆவரேஜ் சுகர் HbA1c வந்து பார்த்திங்கன்னா அது லெஸ் தென் 5.7 இருக்கணும். பட் இந்த இடைப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ஃபாஸ்டிங் சுகர் வந்து பிட்வீன் 100 to 125, போஸ்ட் ப்ராண்டியல் சாப்பிட்ட பிறகு எடுத்த பிளட் சுகர் பிட்வீன் 140 to 199, HbA1c ஆவரேஜ் சுகர் பிட்வீன் 5.7 to 6.4, இவங்களை தான் வந்து நம்ம ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லலாம், இல்லை இதற்கு வேறு டெர்மினாலஜி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியேட் ஹைப்பர்கிளைசிமியான்னு சொல்லலாம், இல்லை இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ என்ன சொல்ல வரோன்னா, இந்த ப்ரீ டயபெட்டிஸ் பாப்புலேஷன் இன்னும் ஒரு 1 or 2 yearsல they are going to become overt diabetes. overtனா full fledged type 2 diabetes mellitus patients அவங்க மாற போகிறாங்க. ஸோ நாம் வந்து இந்த ப்ரீ டயபெட்டிஸை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீன் பண்ணி டயக்னோஸ் பண்ணி அவங்கள நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணால் டயபெட்டிஸை கொஞ்சம் டிலே பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிஸை பற்றி நாம் ஏன் பேசணும், நமக்கு தான் டயபெட்டிஸ்ன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லை, இது ஏன் ப்ரீ டயபெட்டிஸ்? ஏன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக ICMR இந்தியா 17 ஸ்டடி ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டடி. இந்த ஸ்டடி வந்து பார்த்தோன்னா இட் வாஸ் கண்டக்டட் அரௌண்ட் 13 years ஃப்ரம் 2008 to 2020, அரௌண்ட் 31 ஸ்டேட்ஸ், ஆல்மோஸ்ட் ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதில் இந்த ஸ்டடி எதை பற்றினதை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை பற்றி தான். ஸோ நம்ம டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஒபிசிட்டி இதை பற்றி தான் அந்த ஸ்டடி. ஸோ இதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ப்ரிவலன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் வாஸ் ஹை, ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் வாஸ் ஹை, இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. பட் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங் என்னன்னா, ப்ரிவலன்ஸ் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸ் வாஸ் வெரி ஹையர் தென் டயபெட்டிஸ். ஸோ ப்ரீ டயபெட்டிஸ் அதாவது இமிடியட் ஸ்டேஜ் பிஃபோர் டயபெட்டிஸ் பாப்புலேஷன் வந்து டயபெட்டிஸ் பாப்புலேஷனோட அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நெக்ஸ்ட்டு மேபி ஒரு 5 to 6 yearsல டயபெட்டிஸ் பாப்புலேஷன் இன்னும் அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா ப்ரீ டயபெட்டிஸ் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ நாம் வந்து இயர்லி ஸ்க்ரீனிங் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி ஸ்க்ரீன் பண்ணுறோமோ பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே கரெக்ட் பண்ண பார்த்தோன்னா அவங்கள டயபெட்டிஸ் ஓவர் டயபெட்டிஸ் வராமல் பார்த்துக்க முடியும். ஸோ அகெயின் ஏன் இந்த ப்ரீ டயபெட்டிஸ், யாரெல்லாம் இந்த ப்ரீ டயபெட்டிஸ் நம்ம ஸ்க்ரீன் பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் வந்தால் அது டைப் 1 டயபெட்டிஸ், பெரியவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்தால் அது டைப் 2 டயபெட்டிஸ். பட் இப்போ சினாரியோ வேறு. இப்போ நிறைய சைல்டுஹுட் ஒபிசிட்டி, அதாவது குழந்தைங்கள்லேயே உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ், யங் டயபெட்டிஸ்ன்னு வந்திருக்கு. யங் டயபெட்டிஸ்னா லெஸ் தென் 20 yearsலலாம் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனிங்கை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து 30 yearsக்கு மேலே தான், 45 yearsக்கு மேலே தான் பண்ணணும்லாம் கிடையாது. லெஸ் தென் 20 years கண்டிப்பாக ஒரு டயபெட்டிஸ் ஸ்க்ரீனிங் பண்ணணும். இல்லை யாரெல்லாம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறாங்க, அதாவது உடல் பருமன் வந்து BMIன்னு சொல்லுவோம். ஸோ BMI மோர் தென் 23 kg/m², நம்ம சவுத் ஏஷியன் பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜென்ரலைஸ்டு ஒபிசிட்டி. இல்லை அப்டாமினல் ஒபிசிட்டி, வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து மோர் தென் 90 cm in men, இல்லை மோர் தென் 80 cm in women. இவங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஃபேமிலியில் யாருக்காவது சர்க்கரை இருக்குது, அப்பா அம்மாக்கோ இல்லை அவங்க கூட பிறந்தவங்களுக்கோ, இந்த மாதிரி பாப்புலேஷன். நெக்ஸ்ட்டு
ப்ரெக்னன்சி அப்போ எனக்கு டயபெட்டிஸ் இருந்தது, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லை வீட்டில் யாருக்காவது ஹைப்பர் டென்ஷன் இல்லை கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இவங்க எல்லாம் ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள் ஆர் அட்லீஸ்ட் ஈவன் வித் 20 years ஆஃப் ஏஜ் ஒரு டயபெட்டிஸ் ஸ்க்ரீனிங் பண்ணி ஆகணும். ஸோ டயபெட்டிஸ் ஸ்க்ரீனிங்னா என்ன? ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷனுக்கு ஸ்க்ரீனிங்னா ஒரு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பண்ணணும். நெக்ஸ்ட் சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பிராண்டியல் வந்து எப்படி பண்ணணும்னா, ஒரு 75 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் கொடுத்துட்டு ஒரு 2 hours கழிச்சு ஒரு குளுக்கோஸ் சேலஞ்சு கொடுத்து போஸ்ட் பிராண்டியல் செக் பண்ணணும். கூட ஒரு HbA1c டெஸ்டிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறோம். இவங்களுக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து பிட்வீன் 100 to 125 இல்லை போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் பிட்வீன் 140 to 199 இல்லை HbA1c பிட்வீன் 5.7 to 6.4 இருந்தால் we call them as pre-diabetes. ஸோ ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது, இவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணலான்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டயபெட்டிஸ், இந்த மெட்டபாலிக் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் இஸ் மோர் ஆஃப் அ டிசீஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல். நம்ம லைஃப் ஸ்டைல்னால வந்தது. நம்ம லைஃப் ஸ்டைல்னால் நம்ம டயட் பேட்டர்ன், நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அகெயின் நம்மளோட ஹேபிட்ஸ்னால் ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் தான் மெயின் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாறினதுனால தான் இப்போ நிறைய டயபெட்டிஸ் பேண்டமிக்காக நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த ப்ரீ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எவ்வளோ நம்ம அடாப்ட் பண்ணுறோமோ, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணால் முடிஞ்ச வரைக்கும் we can delay the onset of type 2 diabetes mellitus. ஸோ என்னென்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணலான்னா டயட் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு. ஸோ டயட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டயட்டில் கார்போஹைட்ரேட்ஸை கட் பண்ணணும். அகெயின் ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணணும். நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அகெயின் டைமுக்கு சாப்பிடணும், இதுதான் ரொம்ப முக்கியம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக ரொம்ப ஒரு இன்னைக்கு ரேஞ்சில் வந்து யாருக்குமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா வீக்லி வந்து 150 minutes ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணோன்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஒரு ஏரோபிக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இல்லை ஒரு 15 to 20 minutes ஆஃப் ஒரு இன்டென்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து ஸ்ப்ரெட் அக்ராஸ் அ வீக், அட்லீஸ்ட் 5 days a week. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆல்மோஸ்ட் எவ்ரிடே பண்ணோம். பட் முடிஞ்ச வரைக்கும் நோ ட்ராப் ஃபார் மோர் தென் 2 days. அட்லீஸ்ட் எவ்ரி ஆல்டர்னேட் டேயாவது பண்ணணும். மோர் தென் 2 consecutive days வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட உங்களோட அதர் ஹேபிட்ஸு, யூ ஹேவ் டு குவிட் ஸ்மோக்கிங், குவிட் ஆல்கஹால் இன்டேக், இது ரொம்ப முக்கியம். இது கூட நம்ம ஃபுட், நம்ம கார்போஹைட்ரேட் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுறது நமக்கு நல்லது. இது கூட நல்ல அடிக்குவேட்டான ஸ்லீப் இருக்கணும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் அந்த ஸ்லீப் பேட்டர்னை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ ஸ்லீப் ஒழுங்காக இல்லைன்னா அதுவுமே ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் டெவலப்பிங் டயபெட்டிஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம நல்லா அட்ரஸ் பண்ணுறப்ப முடிஞ்ச வரைக்கும் யூ கேன் டிலே த ஆன்செட் ஆஃப் டைப் 2 diabetes mellitus in this patients. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ப்ரீ டயபெட்டிஸை பற்றி ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன். அகெயின் இந்த ஃப்யூச்சர் டாக்ஸில் நம்ம டயபெட்டிஸை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். டயபெட்டிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற கம்யூனிகபிள் டிசீஸை பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது queries இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எங்களோட ஃபீட்பேக்கை நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பியும் பார்க்கலாம். தேங்க்யூ.